வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, துவரம்பருப்பு வச்சு தாங்க இன்றைக்கி நாம் பருப்பு கடைசல் செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வேக வச்ச பருப்பு கடைசல் பார்த்திங்கன்னா இது ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பருப்பு கடைசல் ரொம்ப சிம்பிளுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த பருப்பு கடைசல் ரொம்ப சுலபம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து கழுவி எடுத்து வச்சு துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக வேகிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டம் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு மூடி வச்சிடலாம், பொங்கி வலிஞ்சிடாமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இன்னும் வேகணும் நம்மளுக்கு பருப்பு. ஸோ பாருங்கள், கலக்கி விட்டுட்டு நம்ம தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஒரு அளவுக்கு வெந்திருக்குங்க. ஏன்னா எல்லோயிஸ்ட் ஆகிடுச்சு நல்லா. கலர் பார்த்திங்கனாவே தெரியுது உங்களுக்கு. எடுத்து பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. 3/4 வேக்காடு வேகணும் உங்களுக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கடைசல் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், கடையிறப்போ கொஞ்சம் பருபருன்னு இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அமுத்துனா ரொம்ப அமுங்கக்கூடாதுங்க, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கொட்டுறதை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த கொட்டலால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கொட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆயிரும். இது நம்மளுக்கு பவுடராக வேண்டாங்க, க்ரஷ்ஷாக இருக்கணும். ஸோ பாருங்கள், அதனால் இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்தோம்னா போதுங்க. இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இந்த பருப்புக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்க கொத்தமல்லி சீரகம், அதை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த கொத்தமல்லி சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு கொத்தமல்லி சீரகம் ஆட் பண்ணியில். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாங்க. நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. பாருங்கள், ஒரு கொட்டை அளவு புளின்னு சொல்லுவோம்லங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துகிட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா புளி வந்து நம்ம பருப்பு கடையிறப்போ ரொம்ப ஈஸியாக கடைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோங்களா, அந்த பருப்புக்குள்ளே நம்ம இந்த வேக வச்சோம்லங்க வெங்காயம் மிளகாய் அதெல்லாம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி விட்டுறலாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதையே நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பருப்பா மத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதில் மேஷ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயமெல்லாம் கொட்டி விட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நல்லாவே கடைஞ்சாச்சு. பாருங்கள், பார்த்தாவே சாப்பிட்ணும் போல இருக்குதுங்க. நாக்கில் எச்சி வருது உங்களுக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு. பாருங்கள், இப்போ எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தாளிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாம், அப்படியே எடுத்துக்கிறனாலும் கூட எடுத்துக்கலாங்க. பருப்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பார்த்தாவே மஞ்சளாக சூப்பராக இருக்குது. இப்போ பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது சாப்பிட தயாராகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கு. இது கொஞ்சமாக இப்போ நான் தாளித்து எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், தாளிச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒயிட் ரைஸில் போட்டு பருப்பு ஊற்றி உள்ள நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வாவ் சொல்லவே வேண்டியதிங்க. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. சாப்பிடவே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசிங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பருப்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. நாளை பார்ப்போம். பாய்.